ஹே பியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன ரெமெடி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, 3 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கை வந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நான் ரெமடியாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெமடியை வந்து நீங்கள் 3 டேஸ் ரெகுலராக உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையை நீக்கி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே இந்த ரெமெடி வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணி குடுத்துரும். உங்க ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு ரெமெடிய தான் நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ரெமடிய வந்து எப்ப பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், பியூட்டி ரிலேட்டடான டிப்ஸ்லாம் நெறையா வரும். அந்த வீடியோலாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத வந்து பாத்துரலாம். இப்ப ரெமடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்க எடுத்து, அத தோல் சீவி நான் துருவி வந்து எடுத்திருக்கேன். துருவி எடுத்துட்டு, அதில உள்ள ஜூஸ மட்டும் நான் வந்து பிழிஞ்சுக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் அப்டின்னா, நீங்க தயவு செஞ்சு துருவிக்கோங்க. நீங்க மிக்ஸில போட்டு ஆட்ட வேண்டாம். மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து கிடைக்காது. இந்த மாரி துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷா. நீங்க நல்லா துருவி அந்த ஜூஸ பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த ஜூஸ வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அப்டியே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 2யுமே எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அத மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு இப்ப வந்து தேவைப்படாது. அதனால 2க்குமே அரிசிக்கும் சரி, உளுந்துக்கும் சரி 2ஓட வாட்டரையுமே வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், ஒரு கிளாத் இல்லைன்னா இந்த மாரி டிஷ்யூ பேப்பர் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா 2, 2 பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த மாரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து, அது மேல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரைஸ், அந்த ரைஸையும் அந்த அ உளுந்தையுமே வந்து கொட்டி விட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நீங்க ட்ரை ஆக விடுறது வந்து ஃபேன் காத்துலயே தான் வந்து இருக்கணும். வெயில்ல போய் ட்ரை ஆக விட்றாதீங்க. வெயில்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா, அந்த ரெமடியோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்றேன். நீங்க ஃபேன் காத்துலயே வந்து நெழல்லயே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த மாரி நல்லா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நீங்க தனித்தனியா நல்லா பரப்பி போட்டீங்கன்னா, சீக்கிரமாவே ட்ரை ஆயிரும். இப்ப நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது, அந்த அரிசியும் சரி, உளுந்தும் சரி, ஒண்ணோட ஒண்ணு வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாம தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, நல்லா ட்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க இத எடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கோங்க. மாத்துனதுக்கு அப்புறமா, இது கூட வந்து நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவ வந்து எடுக்க மறந்துட்டேன். நீங்க பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, இத நல்லா பேஸ்ட் கணக்கட்டா நல்லா அரைச்சு எடுத்து வந்துக்கோங்க. நான் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? உருளைக்கிழங்கு, அதோட சார மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கிட்டு, கீழ வந்து ஒரு உருளைக்கிழங்கோட மாவு மாரி கீழ படிஞ்சிருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சுன்னு சொல்லுவாங்க. அத எடுத்து இந்த பேக்கோட நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ, அந்த இத வந்து அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அந்த இது கட்டி கட்டியா இருக்கும் அந்த மாவு. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த பேக்க வந்து ஃபேஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என் ஃபேஸ பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இந்த பேக்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த பேக் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இதில உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டேனா இருக்கட்டும், இல்லைன்னா பிக்மெண்டேஷனா இருக்கட்டும்
அத எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்ன லைட்டன் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்ததா இது கூட வந்து பச்சரிசி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சரிசி வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கருமை இந்த மாரி என்ன இருந்தாலும் சரி, அதெல்லாம் லைட்டன் பண்ணி நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த பச்சரிசியுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். நல்லா ஸ்கின்ன பிரைட்டனும் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. என் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டா போக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோட ஃபேஸ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க. என் ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. இன்ஸ்டன்ட்டாவே என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் தெரியுது. இந்த ரெமடிய வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரெகுலரா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரெமடி பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய் பாய்.